மாத்தளையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார் ஜனாதிபதி. பாராளுமன்றமே நாட்டின் திசையை தீர்மானிக்க வேண்டும், பெலவத்த அதிகார மையம் அல்ல, ரணில் விக்ரம்சிங்க தெரிவிப்பு. டிசம்பர் 14 வரை இலங்கைக்கு ஆபத்து, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ரயில் பருவச்சீட்டுகளை பயன்படுத்தும் பயணிகளுக்கான அறிவிப்பு. நிவாரணம் மக்களுக்கு விரைவாக சென்றடைய வேண்டும், சஜித். பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு. வடமாகாண கால்நடைகள் பதிவு தொடர்பான அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகை, எவ்விதமான முறைகேடுகளுக்கும் அரசு இடமளிக்காது, வடக்கு ஆளுநர் திட்டவட்டம். கண் தொற்றுக்கள் பரவக்கூடிய அபாயம், சுகாதாரத்துறை எச்சரிக்கை. யாழ் சிறைச்சாலை திணைக்களம் தொடர்பில் அவதூறு பரப்பிய பெண் போலீசில் முறைப்பாடு. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள மாத்தளை கோபியன்கொட ஸ்ரீ வித்யாசகர விகாரைக்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்குள்ளவர்களிடம் நலன் விசாரித்தார். இதன்போது மக்கள் தமது பிரச்சினைகளை ஜனாதிபதியிடம் முன்வைத்ததுடன் தமக்கு வசிப்பதற்காக வேறு இடங்களில் காணிகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். இடம்பெயர்ந்த மக்களை மீள குடியமர்த்தல் மற்றும் இழப்பீடு தொடர்பாக அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானங்கள் குறித்தும் ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்தார். இலங்கை முழுவதிலும் இன்று முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்பல் நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது. அத்தோடு அதிக ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளின் வருகையும் இருக்கும். எனவே இன்று முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது.
குறிப்பாக மத்திய மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமு மாகாணம், வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. மிக முக்கியமாக மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், மேல் மாகாணம், சப்ரகமு மாகாணம் போன்ற ஏனைய பகுதிகளை விட அதிக மழையை பெறும் வாய்ப்புகள் உள்ளன. மேலும் சில நாட்கள் மலையக பகுதிகளில் மண்சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் சிறந்தது. இன்று மலையகத்தின் பல பிரதேசங்களினதும் மண் ஈர உள்ளடக்கத்தை முழுமையாக கொண்டுள்ளது. டிட்பா புயலின் பின்னர் இன்று வரை ஆவியாக்கத்திற்குரிய வெப்பநிலை நிலவவில்லை. மிக குறைவான சராசரி வெப்பநிலையே நிலவுகின்றது. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக நுவரெலியா மாவட்டத்தில் சராசரி வெப்பநிலையாக 11 பாகை செல்சியஸ் வெப்பநிலையே நிலவுகின்றது. இன்னமும் பல நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கின்றன. ஆறுகள் முழு கொள்ளளவோடு பாய்கின்றன. மலையகம் முழுவதுக்கும் அவ்வப்போது கனமழையை தரக்கூடிய வளிமண்டல தளம்பல் நிலை தென்மேற்கு இலங்கையில் இன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இந்த சூழ்நிலைகள் மலையகத்தின் பல பகுதிகளிலும் மண்சரிவு அபாயத்தை உருவாக்கும். எனவே தொடர்ந்தும் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதே சிறப்பானதாகும். இது தொடர்பான அதிகாரிகளும் மக்களுக்கு இது தொடர்பாக விழிப்பூட்ட வேண்டும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களின் குளங்களின் நீர்மட்டத்தை தற்பொழுது முழு வழங்கல் திட்டத்தில் போனால் சற்று குறைந்த மட்டத்தில் பேணலாம். ஏனெனில் எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதி வரை வடகில் பருவமழை கிடைக்கும் என்பதனால் பின் நாட்களில் கிடைக்கும் மழையை வைத்து முழு கொள்ளளவை பேணலாம். குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் 3வது மற்றும் 4வது வாரங்களில் வங்காள விரிகுடாவில் 2 காற்று சுழற்சிகள் உருவாகி இலங்கைக்கு அருகே நிலை கொள்ளும் வாய்ப்புண்டு. எனினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும். மேற்குறிப்பிட்ட நாட்களில், அதாவது எதிர்வரும் 8/12/2025 முதல் 14/12/2025 வரை கனமழை கிடைக்கும் என்பதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளிலும் குளங்கள் வான்பாயும் பகுதிகளுக்கு அண்மித்தும் ஆறுகளுக்கு அண்மித்தும் உள்ள மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாம் கூறும்போது கடுமையாக விமர்சித்து புறக்கணித்த அரசாங்கம் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை தளர்த்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜட்டியின் தோட்டை கரவநெல்ல பகுதியில் நேற்றவர் இதனை தெரிவித்தார். இந்த நேரத்தில் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரணம் மற்றும் உதவிகளை அதிகபட்சமாக அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் அறிவிப்பு செய்த இந்த நிவாரணங்கள் மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதை கள விஜயங்களின் போது அறிய முடிகின்றன. இதுபோன்ற சூழ்நிலையில் திட்டமிட்டபடி உதவி பெற வேண்டியவர்களுக்கு அந்த உதவி போய் சேராத நிலை காணப்படுகின்றன. எனவே அரசாங்கம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், உதவி வழங்கப்படுவதாக விளம்பரம் செய்வது போல் அந்த உதவி உண்மையில் மக்களை போய் சேர வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். நாட்டில் ஆபத்தான வானிலை நிலைமை உருவாகி வருவதாக கடந்த 11ஆம் தேதி முதல் அறிவிப்பு செய்யப்பட்டு வந்துள்ளன. அதனை மறுக்க முடியாது. காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பின்னர் அது புயலாக உருவெடுக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கும் போது அதனை கருத்தில் கொண்டு இடர் முகாமைத்துவ நிலையம் முன்னாயத்த பணிகளை ஆரம்பித்திருக்க வேண்டும். மக்கள் மீது ஏற்படும் பாதிப்புகளையும் அழுத்தங்களையும் குறைத்திருக்க முடியும். உயிர்களை காப்பாற்றுவதற்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் முடிந்திருக்கும். எந்த ஒரு பேரிடருக்கும் பின்னும் அரசியல்வாதிகள் அதனை பொறுப்பேற்க வேண்டும். இக்கட்டான காலங்களில் ஓடி ஒழியாமல் யதார்த்தத்திற்கு முகம் கொடுக்க வேண்டும். பொறுப்பை அதிகாரிகள் மீது சுமத்தாமல் இருப்பதும் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாகிய கொள்கை வகுப்பாளர்களின் பொறுப்பாகும். அதேபோல் இந்த அரசாங்கம் எல்லாவற்றையும் மிகவும் தாமதமாக செய்து வருகிறது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். அரசாங்கம் தற்போது குறைநிரப்பு பிரேரணையொன்றை சமர்ப்பித்துள்ளது. நாம் ஏலவே இதனை சொன்னோம். நாடு முகம் கொடுக்கும் நிலைமைகளை எடுத்துக்காட்டி ஐஎம்எஃப்-உடன் பேசுமாறு நாம் பலமுறை கோரிக்கை விடுத்தோம். நாம் கூறி வந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அதனை புறக்கணித்துவிட்டு இப்போது அரசாங்கம் ஐஎம்எஃப்-உடன் பேச்சை ஆரம்பித்துள்ளது. நிபந்தனை தளர்த்திக் கொள்வது எவ்வாறு என்று பேச ஆரம்பித்துள்ளது. இதனைத்தாம் நாம் ஏலவே சொன்னோம். நிலைமைகளை கையாளும் விடயத்தில் அரசாங்கம் இன்னும் செயற்திறனோடு நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் பக்கம் நின்று நாடு குறித்த சரியான நிலைப்பாட்டை அறிந்து அரசாளுகைகளுக்கு நாம் சரியானதையே சொன்னோம். ஐஎம்எஃப்-உடன் பேச்சு நடத்தி நிபந்தனைகளை தளர்த்தி மக்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தை விட ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்களே முக்கியம். யார் தடையாக இருந்தாலும் எந்த வரம்புகளையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு உதவ எதிர்க்கட்சி பாடுபடும் என அவர் தெரிவித்தார். மாத்தளை மாவட்டத்தில் டிசம்பர் 16ஆம் தேதி முடிந்தவரை பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாத்தளை மாவட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது குறித்து நேற்று மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளின் மாணவர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கல்வி கற்பதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு கல்வி அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி
அறிவுறுத்தினார். மேலும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளின் உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ரயில் பருவகால சீட்டுகளை பயன்படுத்தி இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் பயணிப்பதற்கு ரயில் சேவை மட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் தற்போது சேவை தடைப்பட்டுள்ள பகுதிகளில் மாத்திரமே அனுமதிக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. ரயில் சேவை வழமை போன்று இடம்பெறும் பகுதிகளில் உள்ள நபர்களும் புகையிரத பருவகால சீட்டுகளை பயன்படுத்தி பேருந்துகளில் பயணிக்க முயற்சிக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் இது தொடர்பில் மீண்டும் வலியுறுத்தப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி வரும் ரயில் பயணிகளுக்கு நாளை அதிகாலை முதல் விசேட பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த விசேட பேருந்துகளில் புகையிரத பருவகால சீட்டை பயன்படுத்தி பயணிக்கும் வசதி உள்ளதாக அதன் தலைவர் PA சந்திரபால தெரிவித்தார். இதேவேளை பேராதனை பகுதியில் மகாவலி ஆற்றின் குறுக்கே நிர்மாணிக்கப்பட்டுள்ள ரயில் பாலத்தை இரட்டை பாதையாக அபிவிருத்தி செய்வதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் நிலவிய சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்வதற்கும் தப்பியுள்ள கால்நடைகளுக்கு தேவையான அவசர சிகிச்சைகளை வழங்குவதற்குமான விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கான மாவட்ட ரீதியான தொலைபேசி இலக்கங்களை வடமாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பணிப்பாளர் வைத்திய கலாநிதி S. வசீகரன் வெளியிட்டுள்ளார். கால்நடை வளர்ப்பாளர்கள் தமது அவசர தேவைகளுக்கு பின்வரும் உத்தியோகர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வவுனியா மாவட்டம் 077 125 046 கிளிநொச்சி மாவட்டம் 077 625 79 77 077 626 79 77 யாழ்ப்பாணம் மாவட்டம் 077 53 74 464 முல்லைத்தீவு மாவட்டம் 077 35 58 072 0 மன்னார் மாவட்டம் 076 649 91 07 பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கான சிகிச்சைகளை துரிதப்படுத்தவும் இழப்பீடு மற்றும் தரவு சேகரிப்பு நடவடிக்கைகளை இலகுபடுத்தவும் இந்த இலக்கங்களை பயன்படுத்துமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நாட்டிற்கான தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரத்தை JVP தலைமையமான பெலவத்தை அலுவலகத்திலிருந்து நீக்கி மீண்டும் அதனை பாராளுமன்றத்திற்கு கொண்டுவர உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழுவால் நாட்டின் நிர்வாக அதிகாரத்தை கையாள இடமளிக்க முடியாது என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முரண்பாடான இந்த விடயத்திற்கு தீர்வு காண ஜனாதிபதி உடனடியாக கட்சி தலைவர்களை அழைத்து முடிவெடுக்க வேண்டும். இப்போது அரசு அதிகாரம் ஜனாதிபதி அலுவலகத்திலோ அல்லது பிரதமர் அலுவலகத்திலோ நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விடயம் என்று அவர் குறிப்பிட்டார். கொழும்பு 7 அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழுவால் தான் தற்போது நாட்டின் நிதி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. இதனை அனுமதிக்க முடியாது. பாராளுமன்ற அதிகாரத்தை இழிவுபடுத்தும் இத்தகைய செயற்பாடுகளை தடுக்க எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேவேளை டிட்பா சூறாவளி அழிவுகளிலிருந்து மீள அரசாங்கத்திற்கு அனுபவம் குறைவாகவே உள்ளது. எனவே பேரிடர் மேலாண்மை மற்றும் புனரமைப்புக்கான கண்காணிப்பு குழுவை பாராளுமன்றத்தில் நியமிப்பது பொருத்தமானது. அதன் தலைமை பதவியை அனுபவம் வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வகிக்க வேண்டும். புனரமைப்பிற்கு வழிகாட்டுவதற்காக அனைத்து மத மற்றும் அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு துறைகளில் முன்னணி வகிக்கும் பிரமுகர்களை கொண்ட ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க வேண்டும். இந்த குழுவின் முதல் கூட்டத்திற்கு நாட்டின் 4 மகாநாயக்க தேரர்கள் தலைமை தாங்கினால் அது ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஏனைய பிரதான மத தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் பொது சமூகத்தில் ஒரு நல்ல நிலைப்பாடு உருவாகும். பேரிடருக்கு பிறகு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டதால் பேரிடர் பணிகளை ஒப்படைக்கப்பட்ட அனைத்து திணைக்களங்கள், அரசு பிரிவுகள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் செயலற்றவர்களாகிவிட்டனர். பாராளுமன்றம், அமைச்சரவை மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு உதவிகளை வழங்குவதில் அரசியல் மயமாக்கலை செய்ய முயற்சிக்கிறது மற்றும் ஒரு சமாந்தரமான நிவாரண நிதியையும் நிறுவியும் உள்ளது. இந்த அழிவை எதிர்கொள்ள அரசாங்கத்திடம் ஒரு வியூகம் இல்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். இன்னும் யார் இறந்தார்கள், யார் காணாமல் போனார்கள் என்று கூட முழுமையாக கண்டறியப்படவில்லை என்றார். சிறைச்சாலை திணைக்களம் தொடர்பில் அவதூறு ஏற்படுத்தி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பெண்ணொருவருக்கு எதிராக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் யாழ் சிறைச்சாலை அதிகாரிகளினால் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு போலீசாரினால் கசிப்பு தொடர்பான நீதிமன்ற பிடியாணை மூலம் கைது செய்யப்பட்ட 30 வயதுடைய நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவது தொடர்பில் கைதியின் சகோதரி யாழ்ப்பாணத்தில் அவரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை தொடர்பில் அவதூறு பரப்பும் வகையில் கருத்து தெரிவித்ததாக குற்றம் சாட்டியே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் சிறைச்சாலை அதிகாரிகளால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி கசிப்புடன் தொடர்புடைய வழக்கொன்றுக்காக சிவராமலிங்கம் தர்சன் என்ற நபர் புதுக்குடியிருப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்க முல்லைத்தீவு நீதிமன்றத்தினால் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். சிறைச்சாலையின் உள்ளே அனுமதிக்க முற்பட்ட பொழுது குறித்த நபர் வலிப்பு காரணமாக நிலத்தில் விழுந்துள்ளார். அவர் சக கைதிகளினால் காப்பாற்றப்பட்டு சிறைச்சாலை வைத்தியசாலையில் முதலுதவி அளிக்கப்பட்டு சிறைச்சாலை வாகனம் மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். பின்னர் 9ஆம் தேதி சிகிச்சை முடிந்து வைத்தியசாலையிலிருந்து சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மறுநாள் 10ஆம் தேதி காலை 7 மணியளவில் நோய் உபாதைக்கு உள்ளாகி நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தற்போது கோமா நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அவரது சகோதரி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை ஊடகங்களுக்கு கருத்து கூறியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகை வழங்குவதில் எவ்விதமான முறைகேடுகளுக்கோ பாரபட்சங்களுக்கோ அல்லது ஊழலுக்கோ இந்த அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மைய நாட்களில் உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் முன்வைக்கப்படும் பல்வேறு கருத்துக்கள், விமர்சனங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்திய ஆளுநர் இதுகுறித்து நேற்று விசேட தெளிவுபடுத்தலை வெளியிட்டார். அவர் தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: ஜனநாயக கட்டமைப்பில் அரச செயற்பாடுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்படுவதையும் விழிப்புடன் இருப்பதையும் நாம் வரவேற்கின்றோம். ஆனால் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு நிற்கும் மக்கள் மத்தியில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது சமூக பொறுப்புள்ள அனைவரது கடமையாகும். உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருடன் விரிவாக கலந்துரையாடினேன். அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட சுற்றறிக்கைகளுக்கு அமையவே பிரதேச செயலாளர்கள், கிராம அலுவலர்கள் மற்றும் கிராம மட்ட ஏனைய அலுவலர்கள் ஊடாக தெரிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் எவ்வித ரகசிய தன்மையும் இல்லை. உதவித்தொகை பெற தகுதியானவர்களின் பெயர் பட்டியல் அந்தந்த பகுதிகளில் பகிரங்கமாக காட்சிப்படுத்தப்படும். இதனை மாவட்ட செயலாளரும் உறுதிப்படுத்தியுள்ளார். மிக முக்கியமாக மக்களுக்கான உதவித்தொகை இன்னமும் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்படவில்லை. அவ்வாறு பணம் வைப்பிலிடப்பட்ட முன்னரே முறைகேடுகள் நடந்துவிட்டதாக அரைகுறை தகவல்களை கொண்டு பரப்பப்படும் செய்திகள் அடிப்படையற்றவை. தெரிவு பட்டியல்களில் பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னரே கொடுப்பனவுகள் இடம்பெறும் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்பி அச்சமடைய தேவையில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தின் பிரதான இலக்கு அரசு இயந்திரத்தில் புரையோடி போயிருந்த ஊழலை ஒழிப்பதேயாகும். எனவே மக்களின் கண்ணீரில் லாபம் தேடும் ஈன செயலுக்கு அல்லது முறைகேடுகளுக்கு இனி அவசியமில்லை. நிவாரண பணிகளில் ஈடுபடும் எந்த ஒரு அதிகாரியாவது அவர் எந்த நிலையில் இருந்தாலும் தவறிழைத்தாலோ ஊழலில் ஈடுபட்டாலோ அல்லது பாரபட்சம் காட்டினாலோ அவருக்கு எதிராக கடுமையான சட்டம் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதில் எவ்வித சமரசமும் இல்லை என வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். தெஹிவளை ஏக்வாடஸ் விளையாட்டரங்கிற்கரையில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்தவர் களுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. 2 பாதாள குழுக்களுக்கிடையே காணப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் தெஹிவளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சமீபத்திய வெள்ளத்தை தொடர்ந்து மக்கள் கூடும் இடங்களில் கண் தொற்றுக்கள் எளிதில் பரவக்கூடும் என்பதால் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சுகாதார மேம்பாட்டு பணிகம் எச்சரித்துள்ளது. கண் நோய் தொற்றுகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் ஆரோக்கிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார மேம்பாட்டு பணிகம் அறிவுறுத்தியுள்ளது. கண்கள் சிவத்தல் மற்றும் வீக்கம், நீர்வடிதல் மற்றும் வெளியேற்றம், ஒளி உணர்திறன், கண் அரைப்பு, கண்களில் மண் அல்லது தூசி இருப்பது போன்ற உணர்வு ஆகியவை கண் தொற்றுக்கான அறிகுறிகள் என்று பணிகம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்று பரவாமல் தடுக்க அடிக்கடி தண்ணீரில் கைகளை கழுவ வேண்டும் எனவும் கண்களை தொடுவதையோ அல்லது தேய்ப்பதையோ தவிர்க்க வேண்டும் எனவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் அறிகுறிகள் 1 வாரத்திற்கு மேலாக நீடித்தால் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.